சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். சூரியன் அஸ்தமிக்காத தேசம் எங்கள் தேசம் என்ற இருமாப்போடு இருந்த ஆங்கிலேயர்களை ஆட்டம் காண வைத்த வேலூர் கோட்டை கம்பீரம் இழந்து காட்சியளிக்கிறது. கோட்டையை மீட்டெடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? பார்க்கலாம். இந்திய விடுதலை போராட்டங்களுக்கு வித்திட்ட வேலூர் கோட்டை மன்னர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, இந்திய விடுதலை வரலாற்றிலும் சரி, தவிர்க்க முடியாத மிக முக்கிய இடத்தில் உள்ளது. மாநகரின் மையப்பகுதியில் அழகிய அகழியுடன் 133 ஏக்கரில் பரந்து விரிந்து கம்பீரமாக அமைந்துள்ள இந்த கோட்டை இந்திய அரசின் தொல்லியல் துறையின் கீழ் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சிப்பாய் புரட்சி நிகழ்ந்த கோட்டையை காண நாள்தோறும் வெளிமாவட்டங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். அன்றைக்கு உயிர் நீத்த 800 சிப்பாய்களின் நினைவு சின்னமாக திகழும் சிப்பாய் கோட்டையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு கோட்டையின் மதில் சுவர்கள் மீது உண்மையான சிப்பாய்கள் காவல் காப்பது போன்று பாதுகாப்பு உடையுடன் கூடிய சிப்பாய் உருவ பொம்மைகள் நிறுவப்பட்டு அவற்றுக்கு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டன. அன்றைக்கு உள்ளூர்வாசிகள் மட்டுமின்றி வெளியூர் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்த மாவட்ட நிர்வாகத்தின் இந்த முயற்சி காலப்போக்கில் முறையான பராமரிப்பு இல்லாததால் பெரிதும் சேதமடைந்துள்ளது. இப்போ இருந்த நிர்வாகம் அதை சரியாக பராமரிக்காமல் அந்த பொம்மை எல்லாம் உடஞ்சி இன்னைக்கு அரை நிர்வாணமாக இருக்குது. இந்த வேலூர் மண்ணிருந்து வீரத்தின் அடையாளமாக சிறந்தப்பட்ட கோட்டை இது. அந்த கோட்டையில் ஒரு பொம்மைக்கு நிர்வாணமாக இருக்கிற போது நம்மளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. மழை மற்றும் வெயில் காரணமாக கோட்டை மதில் மீது வைக்கப்பட்டிருந்த சிப்பாய் உருவ பொம்மைகள் நாளடைவில் பழுதாகி போயின. காற்றால் சேதமடைந்த சிலைகளின் ஆடைகள் அலங்கோல நிலையில் காட்சியளிக்கின்றன. இது கோட்டையை சுற்றி பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளை முகம் சுளிக்க வைக்கிறது. இவ்வளோ பெரிய கோட்டைக்குள்ள இந்த பொம்மை வச்சிருக்காங்க, மிக அழகமாக இருக்குது. இது அந்த கோட்டை யாருடைய இதுனாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதில் தான் இருக்குது. அது அவங்க தலையிட்டு மத்திய அரசாங்கமும் இந்த மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட கலெக்டரும் அதை பொறுப்பேற்றுக்கணும். இது தொடர்பாக தொல்லியல் துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுகுறித்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். நிச்சயமாக மிக விரைவில் சரி செய்து புதிய சிலைகள் நிறுவ நடவடிக்கை எடுப்பதாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தெரிவித்துள்ளார். கோட்டையின் வீர வரலாற்றையும் கம்பீரத்தையும் சீர்குலைக்கும் சிலைகளை அகற்றுவதோடு சிப்பாய்களின் சிலைகளை அகற்றிவிட்டு புதிய சிலைகளை நிறுவ வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. வீரம் செறிந்த கோட்டையின் கம்பீரம் சற்றும் குறையாத வண்ணம் பேணி காப்பது துறை சார்ந்த அதிகாரிகளின் தலையாய கடமையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக வேலூரிலிருந்து சா. குமரவேல். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.